Good morning, students. Today I am going to take for analytical number theory class presented by Shiva Jyoti. So first நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா partial sum of Dirichlet's product, substitutive function, equivalent form of frame number theorem யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து frame number theorem சொல்லும்போது 3 ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 implies 2, 2 implies 3, 3 implies 4, 3 implies அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது அந்த லிமிட் x tends to infinity pi of x log x divided by x equal to 1 ப்ரூவ் பண்ணணும். அடுத்த லிமிட் x tends to infinity v of x அதே பார்த்தோம். v of x வந்து சபஸ்டிவ் ஃபங்க்ஷன். அப்போது v of x divided by x is equal to 1. லிமிட் x tends to infinity psi of x divided by x is equal to 1 நம்ம பார்த்தோம். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது செகண்ட், இது தேர்ட். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இம்ப்ளைஸ் வரும்போது 1 implies 2, 2 implies 3, 3 implies 1 அப்படி 3 ரொட்டேஷனில் நம்மளுக்கு வரும். ஓகே, இது ஈஸி தான் பாரு. ஸோ ஃபஸ்ட் உள்ளது பாரு 1 implies 2 எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பாரு. ஃபஸ்ட் உள்ளதை அசியூம் பண்ணிவிட்டு செகண்டை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் உள்ளது பாருங்கள், லிமிட் x tends to infinity pi of x divided log x by x is equal to 1 to prove limit x tends to infinity v of x by x equal to 1 நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும்னா, ஒரு தியரத்தின் 4.3 படி நம்மளுக்கு தெரியும் v of x is equal to pi of x into log x minus integration 2 to x pi of t divided by t into dt. அதை நம்ம அங்கே ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த தியரத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா v of x is equal to pi of x log x minus integration 2 to x pi of t divided by t into dt. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கப்பட்டதில் வந்து v of x divided by x நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோ அவுட் divided by xன்னு போட போகிறோம். கீழே எல்லாத்தையும் என்ன கொடுக்குறோம், த்ரோ அவுட் divided by xன்னு கொடுக்குறோம். அப்போது v of x by x equal to pi of x into log x by x minus 1 by x into integration 2 to x pi of t divided by t into dt. சரி, அடுத்த கேஸ் என்ன பண்ண போகிறோமோ லிமிட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம லிமிட் போட போகிறோம். சரியா, அப்போ லிமிட் வந்து x tends to infinity v of x by x equal to limit x tends to infinity pi of x log x by x minus limit x tends to infinity 1 by x integration 2 to x pi of t divided by t into dt. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தேன்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆக்குனான்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்மு கிடச்சிரும். இது இம்ப்ளைஸ் இதுன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நம்ம 0 ஆக்க போகிறோம். அது எப்படி 0 ஆக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கேஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த லிமிட் x tends to infinity நம்ம ப்ரூஃப் பண்ணணும். 1 by x integration 2 to infinity 2 to x pi of t divided by t into dt equal to 0 நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்மளுக்குள்ள கண்டிஷன்ஸ் படி லிமிட் x tends to infinity pi of x log x by x equal to 1, that is equation number 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா pi of t divided by t, இந்த 1 implies பாருங்கள் big O of 1 by log t. இந்த log xஐ இந்த பக்கம் நான் கீழே எடுக்கிறேன். சரியா, அடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இன்டகிரேஷனை கொடுக்குறேன். சரியா, இன்டகிரேஷன் கொடுக்குறேன் 1 by x integration 2 to x pi of t divided by t into dt equal to 1 by x integration 2 to x big O of 1 by log t into dtன்னு கொடுக்குறேன். சரியா, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கொடுக்குறேன். பிக் ஓவை நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸில் வந்து என்ன இருக்குல்ல, நம்ம இந்த இன்டகிரேஷன் 2 to x நம்ம பிரிப்போம் இல்லையா, அதை எப்படி வச்சு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 to x இன்டகிரேஷன் ஆஃப் 2 to xன்னு பிரிக்கும்போது அதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோன்னா இன்டகிரேஷன் 2 to root of x into ஒரு ரூட் எக்ஸ் வச்சு பிரிக்க ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ 2 நம் எக்ஸ்ன்னு பிரிக்க போகிறேன். நான் அந்த கண்டிஷன்ஸ் படி நம்ம பிரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் எடுக்க போகிறேன் 2 less than or equal to t less than or equal to root எக்ஸ்ன்னு. இன்னொரு கேஸ் வந்து root x less than or equal to t less than or equal to x நம்ம பிரிக்க போகிறோம். சரியா, அப்புறம் ரெண்டு பக்கத்தில் log on both sides, இந்த பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் log on both sides, ரெண்டு பக்கத்துலேயே போட்டாச்சு. போடும்போது நான் எனக்கு வந்து எனக்கு 1 பையில் இருக்கிறதுனால 1 by log 2 greater than or equal to 1 by log t greater than or equal to 1 by log of root x
அப்புறம் திருப்பி இந்த ரெண்டு டேர்ம்ஸை நம்ம எடுக்கிறோம். 1/log of t less than or equal to 1/log of 2. அதே போல் இங்கே பண்ணணும். ஸோ log of root x less than or equal to log t less than or equal to log of t log of x, that is 1/ன்னு கொடுக்குறோம் நம்ம. 1/log of root x greater than or equal to 1/log of t greater than or equal to 1/log xன்னு வருது. சரி, 1/log t less than or equal to 1/root of xன்னு நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். 1/log 2 இருக்குல்ல, அடுத்த t 2 in root x, அடுத்தது 1/root of x, அடுத்தது t root x into xன்னு கிடைக்கிது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லிமிட் x tends to infinity 1/x integration 2 to x log of t into dt is equal to 0. அடுத்த லிமிட் சொல்லும்போது x tends to infinity கொடுக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸில் நம்ம கொடுக்க ஃபிஃப்த் ஈக்குவேஷன் படி 1/x integration 2 to x pi of t divided by t into dt equal to 0ன்னு கொடுக்குறோம். அப்புறம் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் 4 இருக்குது, என்ன இருக்குது, இந்த டேர்ம்ஸில் 4ல் சப்ஸ்டியூட் செய்யும்போது 4ல் நம்ம சப்ஸ்டியூட் செய்யும்போது என்ன கிடைக்கிது, லிமிட் x tends to infinity pi of x log x by x equal to 1ன்னு கொடுக்குறோம். இது 1 + 0 is equal to 1. we get the answer. இது 1லேருந்து 2வது வந்துடுச்சு. ஓகே, அதே போல் என்ன கொடுத்துருக்கோம், டு ப்ரூவ் செகண்ட்லேருந்து 1 கொடுக்குறோம். சரியா? அடுத்தது pi of x log x by x equal to 1, v of x by x equal to 1 நம்ம கொடுக்குறோம். ஸோ pi of x equal to v of x by log x plus integration 2 to x gamma of t divided by t into log square of t into dtன்னு கொடுக்குறோம். சரியா? அடுத்தது என்ன கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு அந்த கண்டிஷன்ஸ் படி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பை ஆஃப் எக்ஸ் கூட என்னது இருக்குது, log x by x இருக்குது இல்லையா? அப்போ அதை கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். போத் சைட்ஸ் மல்டிப்ளை, log x by x மல்டிப்ளை ஆன் போத் சைட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கத்தில் நம்ம லிமிட்டை கொடுக்குறோம். சரியா? லிமிட்டை கொடுக்க நேரத்தில் 7 வந்துடுச்சா. டு ப்ரூவ் லிமிட் x tends to infinity limit log x by x integration 2 to x v of t divided by t log square of t into dt equal to 0. இந்த டேர்மை நம்மளுக்கு 0 கொடுக்கணும். சரியா? 0 கொடுக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் படி காமா ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் டீன்னு கிடைக்கிது. பிக் ஓ ஆஃப் டீன்னு சொல்லும்போது அதில் லிமிட் கொடுக்க நேரத்தில் காமா ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ்னால் நம்மளுக்கு 1. அப்போது இந்த டேர்ம், இந்த காமா ஆஃப் டீக்கு பதிலாக என்னது பிக் ஓ ஆஃப் டீன்னு கொடுக்குறோம். அப்போ இந்த டீ கேன்சல் ஆகி பிக் ஓ வெளியே வருது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? அப்போ என்ன கொடுக்குறாங்க, டூ இருக்குது. சரி, 2 எக்ஸையும் திருப்பியும் பிரிக்கிறாங்க. 2லேருந்து ரூட் எக்ஸும் அடுத்த ரூட் எக்ஸிலேருந்து எக்ஸும் நம்மளுக்கு திருப்பி பிரிக்கிறாங்க. திருப்பி பிரிக்கும்போது இதே போல் ரொட்டேஷனில் லிமிட் வருது. 2 less than equal to t less than equal to root x, அதே போல் root x less than equal to t less than equal to x நம்மளுக்கு பிரிக்கிறோம். பிரித்து லாகெல்லாம் கொடுத்து அதே போல் 1/ன்னு கொடுத்துட்டு 1/ன்னு கொடுத்தாலே சிம்பிள்ஸ் வந்து லெஸ் than equal to வந்து greater than ஆர் சிம்பிள்ஸாக மாறும். சரியா? greater than equal to மாறும். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இங்கே அப்ளை பண்ணி லிமிட்டை கொண்டு வந்து அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, லிமிட் போட நேரத்தில் லாக் எல்லாத்தையும் போயிடும், 0 கிடைக்கும். அப்போ அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 implies 2 வந்து என்னது ஈக்குவலாக வருது. ஓகே, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 implies 2, 2 implies 3, 1 implies 2ன்னு வருது. அடுத்தது வந்து 2 implies 3, 2 implies 1ன்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு போடலைங்க, 1 implies 2, 2 implies 3, தேர்டு போடலை நினைக்கிறேன். செகண்ட்லேருந்து தேர்ட் நோட்டில் நான் எழுதியிருக்கேன், இங்கே போடலை, பார்த்துக்கோ. எப்படின்னு கொடுத்துருக்கேன் பாரு. நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் தெரியும். 0 less than equal to psi of x by x minus v of x by x less than equal to log x the whole square divided by 2 into root 2 into log 2ன்னு தெரியும். டேக் லிமிட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கத்தில் லிமிட் எடுங்க, ஈக்குவல் டு 0 ஆயிரும். தனித்தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். திஸ் ஆர் த ஈக்குவலண்ட். ஓகே, இஸ் த தேர்ட் கேஸ். ஓகே,
அப்போ 1 2 3 எல்லாமே ஈக்குவல். ஹென்ஸ் த ப்ரூஃப் ஆஃப் த சம். நெக்ஸ்ட்டு பாரு, அதே போல் பிஎன் டினோட் தயர் nth prime. பிஎன் வந்து டினோட் பார் nth prime. The following asymptomatic relations are logically equivalent சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட் x tends to infinity pi of x into log x divided by x equal to 1. லிமிட் x tends to infinity pi of x log of pi of x divided by x equal to 1. limit x tends to infinity p of n divided by n into log n is equal to 1 நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு அடுத்தது கொண்டு வந்துட போகிறோமா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 implies 2 பாருங்கள். பை லிமிட் x tends to infinity pi of x into log x by x equal to 1 to prove pi of x into log of pi of x divided by x equal to 1. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கணும். இப்போ லாக் 1னா நம்மளுக்கு 0 ஆகும். ஈஸியாக நம்மளுக்கு சப்ஸ்டியூட் செய்துக்கலாம். லிமிட் x tends to infinity pi of x log x divided by x equal to log of 0. அதில் 1 வந்துட்டா. இப்போ லிமிட் x tends to infinity log of pi of x plus log of x minus log of x equal to 0. இது என்ன பண்ணணும்னா divided by log x பண்ண போகிறோம். ஸோ லிமிட் x tends to infinity pi of x divided by x plus log of x divided by log x minus 1 equal to 0. ஏன்னா log infinity சொல்லும்போது 1 வரும். சரியா, is equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸில் இன்ஃபினிட்டி போடும்போது அது 0 ஆகி போயிடும். ஓகே, இந்த 1 அந்த சைடு போயிடலாம். போகும்போது லிமிட் x tends to infinity log of pi of x by log x into 1 equal to 1. அந்த 1னா என்னது, இந்த பக்கம் கண்டிஷன் கொண்டு வரணும். pi of x log x by x equal to 1 சொல்கிறோம்ல, அந்த செகண்ட் கைஸை இங்கே கொடுக்கும்போது இந்த log x வரும்போதுக்கும் ரிமைனிங் நம்மளுக்கு pi of x log of pi of x by x equal to 1. இப்போ 1 implies 2ன்னு ஆகிடுச்சு. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 implies 3. செகண்ட்லேருந்து நம்மளுக்கு தேர்டு கொண்டு வர போகிறோம். assume limit x tends to infinity pi of x into log of pi of x divided by x equal to 1. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா pn limit x tends to infinity pn by n into log n is equal to 1 கொடுக்கும். let x equal to pn. அப்போ pi of x is equal to n கொடுக்குறோம். இந்த டேர்மில் நம்ம சப்ஸ்டியூட் செய்யும்போது pi of x வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, log of pi of x வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது எக்ஸை வந்து நம்மளுக்கு p of pn is equal to 1. இப்போ 2 implies 3 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது 3 implies 2ன்னு கிடைக்க போகுது. அப்போ pn divided by log n equal to 1 இருக்குல்ல, அதை எடுத்துட்டு to proof என்ன கொடுக்குறோன்னா x tends to infinity pi of x into log of pi of x by x equal to 1. given x divided n by the equality pn அப்படி எழுதிக்கணும்னா pn less than or equal to x less than pn plus 1. நம்மளுக்கு யாருக்குனே தெரியும் n equal to pi of xன்னு தெரியும். ஓகே, இனி என்ன பண்ணணும்னா pnக்கு கீழே என்னது இருக்குது, எல்லாமே அதில் அசிமேஷனில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும்னா pnக்கு கீழே வந்து n into log n இருக்குது. சரியா, அப்போ அதை எல்லாத்தையும் இங்கே த்ரோ அவுட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், pn divided by n log n less than or equal to x divided by n log n less than pn plus 1 divided by n into log n equal to pn plus 1 divided by n plus 1 into log of n plus 1 into n plus 1 into log of n plus 1 by n into log n. சரியா, அடுத்தது லிமிட் n tends to infinity
ரெண்டு பக்கத்துலேயும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பிஎன் ரெண்டு பக்கத்தில் லிமிட்டை போட்டுக்கோங்க. இந்த டேம் லிமிட் என் டென்ஸ்டின்னு போடும்போது அதில் 1 ஆயிரும், இதுக்கும் 1 ஆயிரும். சரியா? 1 ஆகும்போது நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் என் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுடலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு என்னுக்கு ப்ளேஸில் பை ஆஃப் என்னு லாக் ஆஃப் என் இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஓகே. ஸோ செகண்ட்லேருந்து தேர்டுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து 1க்கு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட்லேருந்து 1 தேர்டில் மீன்ஸ் நான் இருக்குது. தேர்டுலேருந்து செகண்ட்லேருந்து 1க்கா 1லேருந்து 2 2லேருந்து 3 கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3லேருந்து செகண்டு கொண்டு வருவாங்க. பிஎன் பை என் இருக்குல்ல, 2லேருந்து 1க்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். அப்படியே அங்கேயும் வச்சு செய்யலாம், இங்கேயும் செய்யலாம், பிரச்சனை வராது. ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை ஆஃப் எக்ஸ் லாக் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, டு ப்ரூவ் லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம கம்பேர் செய்யும்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாக் கொடுத்துக்கணும். டேக் லாக் ஆஃப் 0. அப்போ தான் உனக்கு இங்கே வந்து லாக் 1 வந்து உனக்கு 0ன்னு ஆக்க முடியும். சரியா? அப்போ லாக்னு வச்சு கொடுத்தாச்சா? கொடுக்க நேரத்தில் அடுத்து லாக் ஆஃப் பை ஆஃப் எக்ஸை வெளியே எடுத்திருக்காங்க. அப்போது லாக் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் லிமிட்ஸில் நம்ம போடும்போது அது 1ன்னு ஆயிரும். இந்த பை ஆஃப் அது போயிருமா? இப்போ 1 + சம்திங் கிடைக்கும். இந்த லிமிட் இங்கே போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். சரியா? 0 ஆகும்போது இந்த 1 அந்த சைடு கொண்டு போய் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.